கழகத்தினுடைய தொண்டர்கள், கீழ்நிலையில் இருக்கின்ற தொண்டர்கள் அனைவரும், கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் யாரும் எந்த காலத்திலும் திருத்தக்கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்ட விதியை வகுத்து தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சட்ட விதி கல்லஞ்சம் படைத்தவர்கள் அதை ரத்து செய்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு செஞ்ச தியாகம், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நாம் நடத்திய கழக பொதுக்குழுவில் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை மாண்புமிகு அம்மா அவருக்கு நாம் தீர்மானமாக நிறைவேற்றினோம். ஆனால் அந்த விதியை கல்லஞ்சம் படைத்தவர்கள் கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரமில்லாமல் இந்த இயக்கத்திற்காகவே தன்னுயிரை தந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் என்று நாமெல்லாம் ஒருமித்தகத்தோடு ஒருங்கிணைந்து எதிர்காலத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற தீர்மானமாக நிறைவேற்றினோம். அந்த விதியையும் ரத்து செய்துவிட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்று நாம் தீர்மானமாக கொண்டு வந்த தீர்மானத்தையே ரத்து செய்துவிட்டு இன்றைக்கு ஒருவர் பொதுச் செயலாளர் என்று பட்டம் சூட்டிக் கொண்டார். இந்த கூட்டத்தின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாகவே முன்வந்து பொதுச் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம் யுத்தம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தொண்டர்களும் வெகுந்தெழுந்து அந்த சட்ட விதியை புரட்சி தலைவர் மாற்றக்கூடாது என்று சட்ட விதியில் இருந்தது எப்படி இவர்கள் மாற்றலாம் என்பதற்கு அனைத்து தொண்டர்கள் இன்றைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். பொதுமக்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கழகத்தை ஆரம்பித்தாரா, வளர்த்தாரா, தியாகம் செய்தாரா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து 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 வந்து வாங்கினார் என்பதை நாடு மக்கள் இல்ல, இந்திய திருநாடே கூர்ந்து கவனித்தது. பதவியை கொடுத்த சின்னம்மா அவர்களையே தரக்குறைவான வார்த்தையில் நம்பிக்கை துரோகம். முதல் தர்ம யுத்த காலத்தில் கழகம் இரண்டாக இருந்து ஒன்றுபட வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கழகத்தை இணைத்தோம். ஆட்சிக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது ஓபிஎஸ் ஆதரவு அவர்களுக்கு தேவையானது. ஓபிஎஸ் ஆதரவு தந்ததனால்தான் அந்த ஆட்சி அன்றைக்கு 5 ஓட்டில் காப்பாற்றப்பட்டது. எதிர்த்து நான் வாக்களித்திருந்தால் ஆட்சியும் இல்லை, முதலமைச்சரும் இல்லை, இவர் கட்சியை கேள்விக்குறியான நிலை ஏற்பட்டிருக்கும். இவையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றிகளை துளி அளவு கூட நன்றி இல்லாமல் தொண்டர்களால் உருவான இந்த இயக்கத்தை தான் மட்டுமே எல்லா பதவியும் கையில் வச்சுக்கிறோம். நான் சொன்னதை மட்டுமே கேட்க வேண்டும், எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. நல்ல பல கருத்துக்களை, தலைவர் கூறிய கருத்துக்களை, மாண்புமிகு அம்மா அவர்கள் கூறிய கருத்துக்களை, தலைவரும் மாண்புமிகு அம்மா இந்த கழகத்தை வழிநடத்திய விதத்தை, அவர்கள் நடந்து வந்த பாதை, கடந்த நம்ம எதிர்கொண்ட சவால்களும் எப்படியெல்லாம் கடந்து வந்தார்கள் என்பதெல்லாம் எடுத்து சொன்னால் அவருக்கு கோபம் வரும். நான் சொல்லுவதை கேளுங்கள். அப்படி என்று சொன்னால் தலைவரையும் புரட்சி தலைவியும் அவமரியாதை செய்கின்ற ஒரே ஆள் திரு எடப்பாடி பழனிசாமி தான்.